ஹலோ எவ்ரிவான். நியூரலைக்கர் கம்பெனி வந்து உங்களுக்கு பவர் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு ட்ராப்ஸ் ஃபார்மேட்ல. ஸோ இந்த பவர் அல்ட்ரா என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கு அப்படின்னாக்க, நாம யூஸ் பண்ற ஃபியூல், பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஃபியூல்ல வந்து யூஸ் பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு ட்ராப் ஃபார்மேட்ல கம்பெனி வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ராப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நீங்க டூ வீலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க, டூ வீலர்ல வந்துட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு டிராப்ஸ்ங்கிற கணக்குல 1 to 2 லிட்டர் 3 லிட்டர் 1 to 2 டிராப்ஸ் போடுங்க. இதுவே 5 லிட்டர்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்க நீங்க ஒரு 4-5 டிராப்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வந்து நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிறது தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிக்கப் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்லோவா, அப்புறம் ஸ்மூத்தா இருக்கும் உங்களோட இதுல, அப்புறம் கார்பன் லெவல் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேபி சேவிங்ஸ் கிடைக்கலாம், பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க கண்டினியூ பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து பர் லிட்டருக்கு 10 to 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். நீங்க ஓட்டுறதை பொறுத்து, நீங்க நார்மலா ஓட்டுனீங்க அப்படின்னா 20 வரும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓட்டுனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டராவது எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வந்து டூ வீலர்ல உங்களுக்கு கிடைக்குது. இதுவே நம்ம 4 வீலர் யூஸ் பண்றோம், பெட்ரோல் கார், டீசல் கார், ஸோ ரெண்டுலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப அதுல யூஸ் பண்ணும்போது ஃபியூல் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிராப் போடுங்க. இப்ப இதுல வந்து உதாரணமா இப்ப நார்மலா எல்லாருமே வந்து ஒரு 1000 rupees நியர் அபவுட் 10 லிட்டர் போடுவாங்க சாதாரணமா. அப்படி 10 லிட்டர் நீங்க போடுறீங்க அப்படின்னாக்க 8 டிராப்ஸ் ஆட் பண்ணுங்க. இதுவே நீங்க ஹாஃப் டேங்க் ஃபில் பண்றீங்க அப்படின்னாக்க கார்ல ஒரு 12 டிராப்ஸ் ஆட் பண்ணுங்க. டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னாக்க ஒரு 16-18 டிராப்ஸ் கிட்ட போடுங்க. சோ இதை போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்க, கார்ல நம்ம யூஸ் பண்ணும்போது பெட்ரோல் கார், டீசல் கார்ல பாத்தீங்கன்னாக்க நாய்ஸ் அரெஸ்ட் ஆகும், வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆகும், அப்புறம் பிக்கப் ஸ்மூத்னஸ் எல்லாம் நல்லா நீங்க ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி கார்பன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சேவிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டேங்குக்கு வந்துட்டு ஒரு லிட்டருக்கு 1ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுடைய வெஹிக்கிள்ல நீங்க வச்சிருக்கிற இதை பொறுத்து பெட்ரோல்லையோ டீசல்லையோ ஒரு லிட்டருக்கு வந்து 1 to 1.5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்க ஆட் பண்றது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ இது போய் பெட்ரோல் டீசல்ல என்ன பண்ணுது, இந்த டிராப்ஸ் வந்து போய் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, பெட்ரோல் டீசலோட மாலிக்யூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ அதுல அதிகமா இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வரதில்ல, செகண்ட் தேர்ட் குவாலிட்டி தான் வருது. அதுல வந்து எத்தனால் நிறைய மிக்ஸ் ஆகி வருது. ஸோ இது போய் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, மாலிக்யூலை உடைச்சு அந்த எத்தனால் லெவலை ரெடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு கார்பன் லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகுது, மைலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் வந்து நியூரலைக்கர் கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற பவர் அல்ட்ரா அப்படிங்கிறத ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க.